ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். ஹோண்டா யூனிகார்ன் 160 2025 மாடல் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இதில் என்னென்ன அப்டேட்ஸ் ஹோண்டா கொடுத்துருக்காங்க, ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குது. ஸோ இன்ஃபேக்ட் வந்துட்டு இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் சிங்கிள் வேரியன்ட் மட்டும் தான் வருது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இப்போ ஜனவரி 2025 மேனுஃபேக்சரிங் அண்ட் அசம்பிள் பண்ண யூனிட். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ, பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல். ஃபஸ்ட் இன்கேஸ் நம்ம வந்துட்டு ஹெட்லாம்ப்ஸை பொறுத்தவரை எல்இடி செட்டப் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நாளாக நம்ம யூனிகார்ன் யூசர்ஸ் எது எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் இது. ஸோ ஏற்கனவே இந்த வந்து ஹாலஜன்ஸில் வரும், சைட் பை சைடு உங்களுக்கே தெரியும். அதை கட் பண்ணிவிட்டு டிசைன் லாங்குவேஜில் எந்த ஒரு சேஞ்சும் கொண்டு வராமல் இந்த தடவை வந்துட்டு உங்களுக்கு எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட பவர் அவுட்புட்மே தொடர்ந்து இந்த வீடியோவில் வரும். ஸோ உங்களுக்கு சைடில் வந்துட்டு எல்இடி டிஆர்எல்ஸ் அந்த மாதிரி ஒரு சின்ன செக்மெண்ட்டும், மேலே வந்துட்டு லோ பீம், கீழே வந்துட்டு ஹை பீம், அந்த செக்மெண்ட் ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. அது தவிர்த்து இண்டிகேட்டர்ஸை பொறுத்தவரை எந்த சேஞ்சும் இல்லை, ஹாலஜன்ஸ்லாம் வருது. ரியர் டைல் லேம்ப்ஸுமே உங்களுக்கு அன்சேஞ்சு பழைய மாடலில் இருந்த மாதிரி தான் உங்களுக்கு ஹாலஜன்ஸில் தான் வருது. ஸோ இதோட பவர் அவுட்புட்மே நீங்கள் பாருங்கள், நல்லாவே இருக்குது. இந்த ஹாலஜனுக்கும் இப்போ எல்இடிக்குமே கம்பேரிசன் வச்சோம்னா இது கொஞ்சம் பிரைட்டராக எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஹை பீம்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க, நீங்கள் லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். அடியில் ஸ்க்ரூ ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஹெட்லாம்ப் டிசைன் வந்துட்டு கோர் டிசைன், யூனிகார்னோட ஃப்ரண்ட் கோர் டிசைன் அந்த க்ரோம் ஃபினிஷ் இருக்கு இல்லைங்களா, அதை சேஞ்ச் பண்ணாமல் இந்த தடவை கொடுத்துருக்கிறது ரொம்பவே சூப்பரான விஷயம். நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதை தவிர்த்து ஃப்ரண்ட்டில் வந்துட்டோம்னா ஹேண்டில் பார்ஸ் இந்த தடவை வந்துட்டு பிளாக் கோட்டட் அந்த பிளாக் கலர் பெயிண்ட் ஸ்கீமோட வருது. முன்னாடி வந்து க்ரோம் ஃபினிஷும் வரும். எனக்கு வந்து க்ரோம் ஃபினிஷ் தான் ரொம்பவே பர்சனலாக பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லைன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஹேண்டில் பார்ஸை பொறுத்தவரை எந்த ஒரு சேஞ்சிலும் அதே சிங்கிள் பீஸ் ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க. சைட் பை சைட் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, நியூ மாடலில் உங்களுக்கு டிஜிட்டல் மீட்டர், ஃபுல்லி டிஜிட்டல் மீட்டர் கொடுத்துருக்காங்க. 2024 மாடல் அந்த ப்ரீவியஸ் வெர்ஷனை பொறுத்தவரை ஒன்லி உங்களுக்கு அனலாக்ஸ் தான் வரும். அதை பற்றி வீடியோட எண்டில் பேசுவோம். மற்றபடி டிசைன் லாங்குவேஜ், சீட் அசம்பிளியை பொறுத்தவரை எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. நம்ம உட்காந்துருக்கோம். இப்போ இதோட சீட் ஹைட் வந்துட்டு 798 mm இருக்குது. நீங்கள் ஷோரூமில் ஒரு தடவை விசிட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துங்க. 5.5லேருந்து 6 அந்த ரேஞ்சில் உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு ஹைட் ரேஞ்சில் சூட் ஆகும். அண்ட் இந்த ஹேண்டில் பார்ஸுமே நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வைடராக இருக்குது. SP160 மற்றதெல்லாம் ஸ்போர்ட்டி நேச்சராக இருக்கும், கொஞ்சம் வைடராக. இது கொஞ்சம் ஓகே தான், சிங்கிள் பீஸில் இருக்குது. அந்த ஃப்ரண்ட் மீட்டர் வியூவுமே நல்லாவே கொடுத்துருக்காங்க இந்த தடவை. ஸோ ஆஸ் யூஷுவல் ஃப்ரண்ட் டிசைன் எந்த சேஞ்ச் இல்லை. உங்களுக்கு இந்த ஃபியூல் டேங்க்குமே 13 லிட்டர் E20 ஃபியூல் ஃபியூச்சரில் அக்செப்ட் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டேங்கோட டிசைனை பொறுத்தவரை எந்த சேஞ்சும் இல்லை. அந்த க்ரோம் ஃபினிஷ் ஹோண்டாங்கிற பேஜிங்கோட நல்லா பார்க்க ப்ரீமியமாகவே இருக்குது. ஃப்ரண்ட் போர்ஷனை பொறுத்தவரை உங்களுக்கு ஃபுல்லி டிஜிட்டல் மீட்டர் வருது. அது கீழே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு USB Type-C to Type-C சார்ஜிங் போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. இதோட சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 வாட்ஸ் சப்போர்ட் உங்களுமே கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஈவன் ஐஃபோன் யூசர்ஸ் இல்லைனா ஃபியூச்சரில் Type-C to Type-C மாறிடுச்சுனாலும் ஈஸியாக போட்டுக்கலாம். அண்ட் உங்களோட மொபைல் ஹோல்டருமே நான் ஒரு ஸ்கூட்டரில் பார்த்தேன். அந்த மிரர் வருதுங்களா, அந்த மிரர் நட்டோடய ஜாயிண்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே நீங்கள் மொபைல் ஹோல்டர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு தாராளமாக ஈஸியாக வந்துட்டு சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அவுட்டர் லுக் டிசைன், அந்த க்ரோம் ஃபினிஷ் மற்றது எல்லாமே இருக்குது. ஒன்லி உங்களுக்கு ஹெட்லைட் டிசைன் மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பெயிண்ட் ஸ்கீமில் உங்களுக்கு ஹேண்டில் பார்ஸுமே கொடுத்துருக்காங்க. மற்றபடி சைட் டிசைன் அண்ட் சைன் க்ரோம் ஃபினிஷு எல்லாமே ஓகே தான். கிக்கர் அசம்பிளியை பொறுத்தவரை உங்களுக்கு வந்துட்டு இந்த தடவை பிளாக் கலர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. யூனிகார்ன் பேட்சுமே ரியரில் வந்துடுது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இன்ஜினை பொறுத்தவரை OBD2B அப்படின்ட்டு அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது BS6 நார்ம்ஸ் படி தான் வருது. ஸோ ஆஸ் யூஷுவல் 162.7 cc சேம் ஒரு 45 கிலோமீட்டர் ஒரு மைலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய சேம் இன்ஜின் தான். ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த கிக்கர் அசம்பிளியுமே பிளாக் கலர் பெயிண்ட் கோட்டடில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு OBD2B நார்ம்ஸ் படி ஆக்சிஜன் சென்சார் வந்துட்டு இன்னொன்று கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, கீழே ஒன்று இருக்கும். ஆஸ் யூஷுவல் முன்னாடி ப்ரீவியஸ் வெர்ஷனில் இந்த மாதிரி மேலே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் ஸ்டார்ட் ஆகிற இடம் அப்புறம் எண்ட் ஆகிற இடம் ரெண்டு இடத்துலையுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பொல்யூஷன் நார்ம்ஸ் படி. நெக்ஸ்ட் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தோம்னா சேம் ஆஸ் யூஷுவல் தான் இருக்குது. 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸுமே கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின்மே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஸ்மூத்தாகவும் இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் இந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஆஸ் யூஷுவல் எல்லாத்துக்குமே தெரியும், 187 mm கொடுத்துருக்காங்க. சிட்டி ரைட்ஸ் அண்ட் நிறைய ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லையும் தாராளமாக ஓட்டலாம். நம்ம இப்போ அதை ஸ்டார்ட் பண்ணதுமே உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். நல்லா அந்த மீட்டர் விசிபிலிட்டியுமே டேரக்ட் சன்லைட்டில் நேக்கட் ஐஸ் பார்க்குறப்ப நல்லா தான் இருந்துச்சு. மற்றபடி இந்த ஃபோனில் பார்க்குறப்ப மட்டும் அந்த ரிஃப்ளெக்டிவ் நேச்சர்ஸ் தருது. உங்களால் அந்த RPM எவ்வளோ உங்களுக்கு அட்டைன் ஆகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ண முடியும். இந்த தடவை கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ்லாம் எதுவுமே கிடையாது கைஸ் ப்ளூடூத்தில். மற்றபடி ஃபுல்லி டிஜிட்டல் மீட்டர் கொடுத்துருக்காங்க அப்டேட் அப்படிங்கிற பேரில். ஸோ அது நல்லா தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. நம்ம ஃபோட்டோஸில் பார்க்குறப்ப நல்லா இல்லை, இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப நேரில் பார்க்குறப்ப நல்லா தான் இருந்துச்சு கைஸ். ஸோ இதில் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் எல்லா பேசிக் ரீட் அவுட்ஸுமே இதில் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் பாரிங் பொசிஷனுமே நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு அந்த இன்ஜின் சென்சார் ஒன்று சொன்னீங்களா, அதை பொறுத்தவரை உங்களுக்கு வந்துட்டு எனக்கு என்னென்னா ஒரு பர்சனலாக ஒரு
மழை தண்ணி அந்த மாதிரி ரெகுலராக சேரு அந்த மாதிரிலாம் படுறப்போ ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் வருமோ அப்படிங்கிற எனக்கு ஒரு தாட் இருக்குது. எனிவே அதெல்லாம் R&D பண்ணி தான் ஹோண்டா மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி இன்ஜின் ஆஸ்பெக்ட்ஸில் நல்லா தான் இருக்குது கைஸ். நெக்ஸ்ட்டு மீட்டர் அசம்பிளியை பொறுத்தவரை இப்போ நீங்கள் இண்டோர் கண்டிஷன்ஸில் பார்ப்பீங்க, ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் தீமில் கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் ஷேட்ஸில் நல்லாவே இருக்குது இந்த விசிபிலிட்டி. இது வந்து ஆஸ் யூஸ்வல் SP160 மீட்டர் அசம்பிளி தான் அப்படியே டிரைவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. செட் பட்டன் செலக்ட் பட்டன் 2 இருக்குது. நீங்கள் அதை வச்சு ஆக்சஸ் பண்ணி உங்களால் ரீட் அவுட்ஸை மாற்றிக்க முடியும். அண்ட் ரவ் பண்ணுறப்போ உங்களோட ரெவல்யூ மீட்டரில் உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ RPMல் போகுதுன்னு தெரியும். உங்களுக்கு வந்துட்டு எஸ்ஐ வீடியோஸில் இதை பற்றி நிறைய பேசுகிறேன். இன்ஜின் எக்ஸாஸ்ட் சவுண்டுமே கேட்பீங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குது. சேம் பீட்ஸில் வருது. இப்போ SP160 சாம்பிள்ஸுமே போட்டு விட்றேன். இதில் கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் அண்ட் RPM மீட்டர் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ட்ரிப் A ட்ரிப் B அதுக்கான ஐடென்டிக்கல் ஃபியூல் எஃபிஷியன்சி, எவ்வளோ ஃபியூல் கன்சியூம் ஆயிருக்கு, ரியல் டைம் மைலேஜ் எவ்வளோ தருது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் பாஸ் பண்ணி கூட பார்த்துக்கங்க இந்த ரீட் அவுட்ஸை. நெக்ஸ்ட்டு ஒரு தனி வீடியோவை கூட போடுறேன். அண்ட் ஃபைனலாக பிரேக்கிங்கை பொறுத்தவரை எந்த அப்டேட்டும் இல்லை. ஃப்ரண்ட்டில் சிங்கிள் சேனல் ABS 240mm டிஸ்க் பிரேக்ஸ் வருது. டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே ஆஸ் யூஷுவல் இருக்கிறது தான், அந்த இதில் எந்த சேஞ்சும் இல்லை. ரியரில் 130mm ட்ரம் பிரேக்ஸும் அண்ட் அகைன் வந்துட்டு உங்களுக்கு மோனோஷாக்ஸுமே கொடுத்துருக்காங்க. கலர் ஆப்ஷன்ஸை பொறுத்தவரை 3 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற ரெட் இருக்குது, இது கொஞ்சம் பிரைட்டாகவே இருக்கும். அந்த பிளாக் கலர் தீம் கோட்டோட இருக்க ஹேண்டில் பாருக்கு இது கொஞ்சம் பொருத்தமாக இருக்குது. பக்கத்துலேயே நீங்கள் பார்த்த பிளாக்குமே கொடுத்துருக்காங்க. பிளாக்கை பொறுத்தவரை நல்ல ப்ரீமியமாகவே இருக்குது, அந்த குரோம் ஃபினிஷோடு வருது. இன்னொன்று வந்துட்டு மேட் கிரே ஃபினிஷில் வருது. கலர் ஆப்ஷன்ஸை பொறுத்தவரை இந்த 3 கலர் ஆப்ஷன்ஸ் தான் கைஸ் இருக்குது. நெக்ஸ்ட் அந்த பெயிண்ட் ஸ்கீம், அதுக்கப்புறம் மீட்டர் விசிபிலிட்டி எல்லாமே நேரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. LED ஹெட்லாம்ப்ஸோட பவர் அவுட்புட்டுமே இருக்குது. கீ வந்துட்டு பழைய டிசைனில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த அப்டேட்ஸில் வந்து ஹெட்லாம்ப் வந்துட்டு நல்லா பவர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபுல்லி டிஜிட்டல் மீட்டரில் கியர் பொசிஷன் இண்டிகேட்டருமே வருது. ஸோ இந்த 5 அப்டேட்ஸ் தான் மேஜராக கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு இந்த ஹெட்லாம்ப்ஸ் அப்டேட்டு, USB சார்ஜிங் போட்டு அதை தவிர்த்து உங்களுக்கு கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் அந்த ஃபுல்லி டிஜிட்டல் மீட்டரில் வரது நல்ல ஒரு அப்டேட்டாக படுது. இதோட ப்ரைஸ் வந்துட்டு எக்ஸ்பெக்டட் 1,52,000 வரை ஆன் ரோடு வரலாம் கைஸ். ஸோ இந்த அப்டேட்ஸை பற்றின உங்களோட கமெண்ட்ஸை வந்துட்டு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்ஸ். ஃபுல்லாக பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் பட்டன் அமைக்கி ஆளில் போட்டுக்கோங்க.